பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே அதிக வசூலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உயர்த்திய திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 17 திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்கள் வசூல் ரீதியாக அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல் திரைப்படமாக சட்டம் ஒரு இருட்டறை 1981 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். பூர்ணிமா, கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் என்பது சட்டம் ஒரு இருட்டறை. பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் கொடுத்த திரைப்படம். இரண்டாவது திரைப்படமாக சாட்சி 1983 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன், விஜய் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக வசூல் கொடுத்தது, அதிக வசூல். அடுத்த திரைப்படமாக மூன்றாவதாக வைதேகி காத்திருந்தாள். இந்த திரைப்படம் 1984 ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரேவதி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிக வசூல் கொடுத்து மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொடுத்த வைதேகி காத்திருந்தார். அடுத்த திரைப்படமாக நான்காவதாக அம்மன் கோயில் கிழக்காலை 1986 ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையாணி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பாங்க. இந்த திரைப்படம் 200 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலே. வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஐந்தாவதாக ஊமை விழிகள் 1986 ஆர். அரவிந்த்ராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், சரிதா மற்றும் கார்த்திக், அருண் பாண்டியன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஊமை விழிகள் இந்த திரைப்படம் மிக த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். பிரமாதமாக 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலே. அதுவும் இந்த திரைப்படம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எடுக்கப்பட்டு மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொண்டாடிய சிறந்த திரைப்படம். பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் கொடுத்த கேப்டன் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஆறாவதாக நினைவு ஒரு சங்கீதம். இந்த திரைப்படம் 1987 கே. ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா மற்றும் இசையாணி இளையராஜா இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படம் 200 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய நினைவு ஒரு சங்கீதம். பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் பார்த்தீங்கன்னா அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்தது. அடுத்த 7வது திரைப்படமாக பூந்தோட்ட காவல்காரன் 1988 செந்தில்நாதன் இயக்கத்தில் இசையாணி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், பாண்டியன், ராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 220 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. பூந்தோட்ட காவல்காரன் வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அடுத்த 8வது திரைப்படமாக செந்தூர பூவை 1988 பி.ஆர். தேவராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. வாகை சந்திரசேகர், ராம்கி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு மனோஜ் கிஷன் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படம் 285 நாள் திரையரங்கில் ஓடி மற்றும் தமிழகம், தெலுங்கானா போன்ற இடங்களில் அதிகமாக ஓடி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். 1988 பாக்ஸ் ஆஃப் ரீதியில் மிகப்பெரிய ஒரு வசூல். அடுத்த திரைப்படமாக 9வது திரைப்படமாக உழவன் மகன். இந்த திரைப்படம் 1987 அரவிந்த்ராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதா, ராதிகா போன்ற இரட்டை வேடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பாங்க. உழவன் மகன் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் வசூல் சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படம் மனிதன் நாயகனுடன் மிக பிரமாண்டமாக போட்டி போட்டு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் உழவர் மகன். பாக்ஸ் ஆஃப் வசூலில் மிகப்பெரிய ஒரு ஹிந்தி. அடுத்த 10வது திரைப்படமாக புலன் விசாரணை 1990 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி மற்றும் சரத்குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் என்பது புலன் விசாரணை. மிக அற்புதமாக திரைப்படங்களில் இந்த திரைப்படம். ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கு முதல் திரைப்படம். வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 200 நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 11வது திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் 1991 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, சரத்குமார் மற்றும் மன்சூர் அலியாம் போன்ற பலர்
நடித்திருக்கும் ஒரு கலக்கலான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் 300 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்தது. மதுரை நடன திரையரங்கு போன்ற திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 300 நாள் திரையரங்கில் ஓடி வசூல் ரீதியாக அதிகமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 100வது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 12வதாக மாநகர காவல் 1991ஆம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுமன் மற்றும் லட்சுமி, ஆனந்த்ராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்களோடு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். மாநகர காவல் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம் மாநகர காவல். 13வது திரைப்படமாக சின்ன கவுண்டர் 1992ஆம் ஆண்டு ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுகன்யா, மனோரமா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொண்டாடிய 200 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூலே அதிகம் கொடுத்தது. ரஜினி திரைப்படங்களோடு அதிகமாக பாக்ஸ் ஆஃப் கொடுத்த திரைப்படம் என்று டைரக்டர் சொல்லியிருக்கிறார். அடுத்த திரைப்படமாக 14வதாக சேதுபதி ஐபிஎஸ். இந்த திரைப்படம் 1994ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி 175 நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு ஆக்ஷன் கலந்த மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 15வதாக வானத்தை போல 2000ஆம் ஆண்டு வெளிவந்த வானத்தை போல திரைப்படத்தில் இயக்குனர் விக்ரமன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் பிரபுதேவா, லிவிங்ஸ்டன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் 225 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரம்மாண்டமாக ஒரு குடும்ப திரைப்படம். 2000ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்த திரைப்படங்களிலே வானத்தை போல திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் குட் பாக்ஸ் ஆஃப் வசூலில் அதிகம் கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ரமணா 2002ஆம் ஆண்டு முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சிம்ரன் போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் நம்பர் 1 பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்த திரைப்படங்கள்ல 2002 ரமணா திரைப்படம் தான். இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது. அதுவும் இளைய தலைமுறைகள் இருக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்தது. அனைத்து இடங்களிலும் பார்த்தீங்கன்னா முதலிடம் கொடுத்த ரமணா திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃப் வசூல். அடுத்த திரைப்படமாக வல்லரசு 2000ஆம் ஆண்டு வெளிவந்த என் மகாராஜா இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், தேவயானி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் எல்.கே. சுதீத் அவர்கள் ப்ரொடியூசராக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்த திரைப்படம். கேப்டன் திரைப்படங்களில் வல்லரசு தீபாவளி தினத்தன்று மிக அருமையாக ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் நடித்த திரைப்படங்களில் அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று ஒரு 17 திரைப்படங்கள் குறிப்பாக பார்த்தோம். சில திரைப்படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிக அதிக உச்சத்தில் கொடுத்த திரைப்படங்கள் 1981, 84, 86 என்னென்ன திரைப்படங்கள் வந்து வரிசையாக பட்டியலில் நம்ம என்னென்ன திரைப்படங்கள் வந்து பார்த்தோம். இந்தந்த திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாக்ஸ் ஆஃப் வசூலில் அதிகம் கொடுத்த திரைப்படங்கள் என்று நாம் வரிசையாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.